ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதியோட மனநிலை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஸான ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொமோவிலே சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்ட பேசுனதுக்கு பேசாமல் இருந்துடலாம் போலதுன்ற மாதிரி அவங்களே அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சாண்ட்ராவோட கோவம் தான் அதுக்கு மெயினான காரணம். என்கிட்ட பேசாத பார்வதின்னு சொன்னதால் தான். ஏன்னா அவங்களுமே ரியலைஸ் பண்ணுறாங்க, கமருதீன்கிட்ட பேசினால தான் அவங்க இந்த அளவு டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை சாண்ட்ரா சொல்கிறாங்கன்ட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க கமருதீன்கிட்ட. அவன் அப்படியே போய் கேட்டதால் அவங்க உண்மையாக அஃபண்ட் ஆகியிருக்காங்க சாண்ட்ரா. ஸோ இப்போ தான் பார்வதி புரிஞ்சு இனிமேல் வேஸ்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா கமருதீன்கிட்ட இப்போ சேர்த்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன தான் சண்டை போட்டு வெளில வந்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கிடைச்ச அந்த லாயல் ஃபேன்ஸ் வந்து உண்மையாகவே இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் எல்லாருமே என்னென்னா ஒரே இது என்னென்னா இருக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வாட்டர்மெலன் வரணும் உள்ள வந்த உடனே அவர் என்ன சொல்ல போகிறாரு பார்வதிகிட்ட, வெளியில் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவார். கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவார் வாட்டர்மெலன். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் தான் இருந்தது. ஸோ அவர் வந்தால் மேபி பார்வதியோட கேம் மாறினாலும் சான்ஸ் இல்லை. ஏன்னா காலம் கடந்து மாறி எந்த யூஸும் இல்லை. மேபி இழந்த பேரை கொஞ்சமாவது மீட்டு வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் பார்வதி மேலே யாருக்கும் எந்த ஒப்பீனியன் இருக்காதுன்னு நினைக்கிறதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. அடுத்த வீடியோவில்